வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் வெண்டைக்காய் பச்சடி. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெண்டைக்காய் ஒரு 200 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இது போல் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று எடுத்துட்டுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க பார்த்துட்டிங்கன்னா கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன், புளி பார்த்துட்டிங்கன்னா சின்ன லெமன் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதாவது மிளகாத்தூளுக்கு பதிலாக வெறும் மிளகாவை வானலியில் வறுத்துட்டு இது போல் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே உளுத்தம் பருப்பும் சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்தெடுத்து இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். காய் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வெந்தயத்தூள் சேர்த்துடலாம். இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சடி பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுது. பச்சை வாசனை எல்லாமே போயிடுது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்வீட் எப்போவுமே மைல்டாக தான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் உப்பு, காரம், ஸ்வீட்னஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டுருக்கேன். அதே போல் அரிசி மாவு நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். அதாவது பச்சடி கொஞ்சம் திக்காக வரும் அப்படின்றதுக்காக நான் அரிசி மாவு சேர்த்துட்டுருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம வெயிட் பண்ணலாம். பச்சடி நல்லா கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது மேலவே கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான வெண்டைக்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆகிடுது. இது பார்த்துட்டிங்கன்னா சூடான சாதத்தை கூட எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.